நன்றி கேட்டவனுங்க, நன்றி கேட்டவனுங்க. மாரியம்மா சத்தியமா, மரியம்மா சத்தியமா, மாரியம்மா சத்தியமா, மரியம்மா சத்தியமா. வள்ளல் மேல போய் சொல்லியோ, வள்ளல தொட்டா அவன் கேட்டான், வள்ளல தொட்டா அவன் கேட்டான். கேஜ பதுற மாதிரி சொல்றான். என்னென்ன போகஸ் நடக்குதுங்க, என்னென்ன போகஸ் நடக்குதுங்க, என்னென்ன மாதிரி எது எதுல கமிஷனு, இது உண்மையா பொய்யான்னு கற்பூரம் ஏத்தி கேன்ல ஏத்தி உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் வச்சு இப்ப நான் எப்படி உண்மையை வந்து கடவுள்கிட்ட சேர்த்தணும், அந்த மாதிரி என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணணும். நான் பண்ணல 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 பண்ணலன்னு சத்தியம் பண்ணணும். எவ்வளவு கொல்ல போயிடுக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் எக்ஸப்ட் அதுல வந்து நான் விவரம் சொல்றேன். என்னுடைய வள்ளல் பிளாஸ்ட் வந்து அன்னைக்கு காட்ட போறேன். என்னுடைய வள்ளல் பிளாஸ்ட் வந்து அன்னைக்கு காட்ட போறேன். நீ ஏழைப்பட்டவன் ஸ்காலர்ஷிப் எங்க இருக்குது? பைசா நான் சாங்ஷன் பண்ணுவேன், ஏன் கொடுக்கல? அதுல வந்து கமிஷன் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் தளபதி எஸ் ராஜேந்திரன், தளபதி எஸ் ராஜேந்திரன் எக்ஸ்எம்எல்ஏ, அவர் வார்டுல நவரத்னால வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பார்க். அந்த நவரத்னா இதுல வந்து 2 கோடி ரூபாய் நம்ம தளபதி வார்டுல வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2 கோடி ரூபாய் நம்ம தளபதி வார்டுல வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2 கோடி அவருக்கு சார்டிபிகேஷன் அவர் இடத்துல அவரு. ஏன்னா முன்னால எம்எல்ஏ எல்லாத்திலயும் கிங் அவரு, எல்லாத்திலயும் கிங் அவரு. ஒன்றுல மாத்திரம் ஃபெயிலர். பேச்சில கிங்கு, எஜுகேஷன்ல கிங்கு, எம்எல்ஏ கிங்கு. லஞ்சம் வாங்குறதுல ஃபெயிலர், லஞ்சம் வாங்குறதுல அவர், லஞ்சம் வாங்குறதுல அவர், லஞ்சம் வாங்குறதுல அவர் ஃபெயிலர். எவ்வளோ? 8 கோடி, 8 கோடி ரூபாய் செலவு பண்ணமா. நான் இவ்வளவு சொல்லிடுறேன், என்ன ஜெயில போட்டுறியா? இவருக்கு இவ்வளவு கொடுத்தா, இவருக்கு இவ்வளவு கொடுத்தான்னு சொல்லிட்டு என்ன ஜெயில போறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிறியா? மாரியம்மா நெக்ஸ்ட் பிரசிடன்ட் நான் தான், ஊருக்கு நல்லது பண்ணுவேன், நான் தான் பண்றேன், அது கூட பண்றேன். எதிர்கால நீ எவ்வளவு கோடி செலவு பண்ணிக்கிறேன்? 8 கோடி ரூபாய் செலவு பண்ணிக்கிறேன். நான் பிரசிடென்ட் ஆகணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு என் தலைவாயத்துல இருந்துச்சு. எவ்வளோ? 8 கோடி, 8 கோடி ரூபாய் செலவு பண்ணமா. என் ஓனர்ல எனக்கு பெருமை தேர்ட்டோம், என்ட்ரிஸ்க்கு பெருமை தேர்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம், 1 2 இல்ல 10 லட்சம் கட்டிக்கிறான் பார். அது எங்க அப்பா ஆர்சி வேலை செஞ்ச பெத்த புள்ள வள்ளல் முன்சாமி செஞ்சது, வள்ளல் முன்சாமி செஞ்சது. ஃபைல்ல தான் என் ஓட்டு இருக்குது, என் உரிமை எல்லாம் வார்டு நம்பர் ஃபைல் தான் இருக்குது. அதனால அவரு சொல்றதுல எதனா மிஸ்டேக் நான் சொல்றேன். ஏச்சு பேசுப்பா, எல்லாம் பெரியவங்க உட்காந்துக்கிறாங்க. என் ஓட்டு கூட வார்டு நம்பர் ஃபைல் தான் இருக்குது. எனக்கும் அவர் வந்து சார் ஐயா நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க, சேர்ந்து கொடுத்துக்கிறாரு. இல்ல இப்படி வந்துருங்க. அவர் சொல்றதுல வந்து எதனா தப்பு இருந்துச்சுன்னா நானும் அதுல குரல் கொடுக்குறேன். கண்டிப்பா யார் வேணாலும் என்ன பாயிண்ட் பண்ணலாம். நான் ஏன் வந்து டவுட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் பண்றாரு. அவ்வளவுதான். ಸೋದರಿಯರೇ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಕ್ಷಮಿಸಬೇಕು. ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ ಜಾಸ್ತಿ, ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ, ಓದಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಪರ್ಮಿಷನ್ ಇಂದ ನಾನು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಹತ್ರ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಮ ದಯಮಾಡಿ ನೀವು ನಮ್ಗೆ ಸರ್ಕಾರ ನೀಡಬೇಕು. சார் கொஞ்சம் அப்படி வந்துட்டீங்களா நல்லா இருக்கும், அவங்கள பார்த்து பேசுது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இது பத்திரிகையுடைய நண்பர்களே, இன்னைக்கு ஓரியண்டல் லைன்ல மாரியம்மா கோயிலுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ எல்லாம் கவுன்சிலர் இல்லை, பிரசிடென்ட்டா இல்லை, இந்த ஊர் மகனா உங்ககிட்ட வந்து நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன். நான் வழியில போற போக்கெல்லாம் சொல்றேன், வள்ளல் வந்து எதுவுமே செய்யலைங்க, எதுவுமே செய்யலன்ட்டு. அதனால நான் செஞ்சதை வந்து 4 பேருக்கு தெரிய வைக்கிறது என் கடமை. நான் ஊருக்கு என்ன செஞ்சதை, ஓரண்ட் லைன் புள்ளியா ஊருக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன், இந்த லைனுக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். 2 வார்டுக்கும் அவ்வளோ நேரம் ஒரு 15-20 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். நீங்க வந்ததுக்கெல்லாம் உங்க காலில் பூ போட்டு கும்பிட்றேன். எல்லாருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, மாத மித்திரர்களே, நான் கவுன்சிலர் ஆன பிறகு தண்ணி பிரச்சனை
ரொம்ப கொடூரமான பிரச்சனை. தண்ணி இது தாய்மார்கள்லாம் என் பின்னால வந்தாங்க. நாங்க நைட்டும் பகலும் போயிட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப தண்ணிக்கு ப்ராப்ளம் இருக்கும். இதுக்கு சாட்சி பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் இருக்காரு, ஜெயசீலன் பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, நம்ம வேணி பாண்டியன் கவுன்சிலர் இருக்காரு, முக்கியமான விட்னஸ் நம்ம வெற்றி சார். அப்போ நைட்டும் பகல கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வெற்றி சார் வீட்டுக்கிட்ட ஒரு போர் போட்டேன். அது என் சொந்த செலவு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா உண்மையா பொய் சொல்லுங்க, பரவாயில்ல. இத்தனை பேர் எதுனா நான் பொய் சொன்னா போடுறேன். அந்த போரு முனிசிபாலிட்டி போட்டது இல்ல, என்ன என் சொந்த காசுல ஆர்சி வேலாயுதம் புள்ள வள்ளல் முன்சாமி சொந்த போரு வெற்றி சார் வீட்டுக்கிட்ட ஒரு போர் போட்டேன். கரெக்டா சார்? அதே மாதிரி வெஸ்டின் பிளாக்ல இருந்து யாருன்னா வந்துக்கிறீங்களே எனக்கு தெரியாது. வெஸ்டின் பிளாக்ல இருக்காரு, அது என்ன பேரு? அதுக்கு துண்டு லைன் கோவம் வர வேற ஒரு பேர் இருக்குது. அது வெஸ்டின் பிளாக் துண்டு லைன் சொல்லுவாங்க. வாரண்ட் லைன்ல போர் போட்டு இந்த வெஸ்டின் பிளாக்ல போர் போட்டு இவங்க எல்லாம் புடிச்ச பிறகு மீதி இருக்கிறத தான் அவங்க அந்த நேரத்துல அங்கேயும் போயிட்டு நான் கஷ்டப்பட்டு என் சொந்த காசுல மார்த்தட்டி சொல்றேன், என் சொந்த காசுல அதே துண்டு லைன்ல ஒரு போர் போட்டு, அது மாத்திரம் இல்ல அந்த துண்டு லைன்ல இருந்து நம்ம செல்வம் மாமா வீட்டு வரைக்கும் ஃபுல்லு பைப் இட்டுன்னு வந்தேன். தெருவுக்கு குழா போட்டேன். அந்த தண்ணி கஷ்டம் இருக்கிற நேரத்துல சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அது பைப்பு வேலை செய்யறவன் நோண்டுறவன் போரு எந்த என் சொந்த காசு. உண்மையா பொய்யா? அதே மாதிரி வாரண்ட் லைன்ல கீழே விநாயகர் கோயில் கிட்ட இருந்து வந்திருப்பீங்க. அந்த வர நேரத்துல உங்களுக்கு தெரியாது யார் போட்டா போருன்ட்டு. விநாயகர் கோயில் முன்னாடி நான் என் சொந்த காசுல போட்டுக்கிற போர். வட்டிக்கு வாங்கி காசு இல்ல, வட்டிக்கு வாங்கி போட்ட அது 3வது போரு எந்து. கரெக்டா? 3 போரு. வெற்றி சார் சாட்சி, பிசி கணேசன், ஜெயசீலன் இவங்க இருக்காங்க. அவங்க நான் 3 போர் போட்டேன். நான் எதோ செய்யலன்றதுக்கோசரம் 3 போரு என்னுடைய சொந்த காசு. 3 போர். நெக்ஸ்ட் 6 போர் போட்டிருக்கேன். முனிசிபாலிட்டில இருந்து 6 போர் போட்டிருக்கேன். எங்கன்னு கேட்டா டோபி லைன் கிட்ட 1, நம்பர் 1. மாரியம்மா கோயில் பின்னாடி 2, அந்த இது போலீஸ் லைன் கிட்ட 1, அந்த இது குர்ச்சேடி பக்கத்துல 1. எத்தனை ஆச்சு? 4. அதே மாதிரி இந்த 80 ஃபீட் ரோட்ல இப்போ இது எம்எல்ஏ மேடம் திறந்தாங்க இல்லையா, அது 1. 5. அன்மனைட் வீட்டு கிட்ட 1. 6. சொந்த போர் 3, முனிசிபாலிட்டியில போர்ல 6 போர். நான் போய் சொல்றேன், யாருன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. அது போரே போடல, பம்பு போடல, அது போடலன்னு சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா மீடியா பில்லர் ஆஃப் த ஒரு பில்லர். அவங்க மீடியா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு பில்லர். உண்மையை பொய்ய வெளியே வர்றது அவங்க கையில இருக்கு. நெக்ஸ்ட் ரோடு. இதே எதிரில் உட்காந்துக்கிறீங்க. ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து டிரைவர்ஸ் லைன் வரைக்கும் நான் போட்ட ரோடு. கரெக்ட்? இல்லைன்னா இல்லைன்னுங்க, போட்டேன்னா போட்டேனுங்க. அப்புறமா ஆமோஸ் பெரியப்பா பங்களால இருந்து இந்த நம்ம அசோதம்மா வீடு வரைக்கும் சீதன கடை பின்னாடி 80 ஃபீட் ரோடு கண்டமா இருந்துச்சு. அந்த ரோடு மாத்திரம் இல்ல, அந்த ரோடுக்கு 30-40 வருஷம் டேர்ச்சி ஆச்சுன்னு ட்ரெயின்ல போயிட்டு இறங்கின்னு வரவங்களுக்கு அது லைட் போல் போட்டு, என்னப்பா போல் போட்டு அதுக்கெல்லாம் லைட் போட்டு இட்டுன்னு வந்தோம். யாரு? நானு. அந்த இது ஆச்சா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி ஆனா இது நீயே வெற்றி சார சொல்ல வேண்டியது ப்ரூஃப். பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து சார், பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து மாரியம்மா, பாட்டகங்கம்மா கோயில்ல இருந்து அந்த குறிச்சேடியில இருந்து அங்கிருந்து பிசி கணேசன் வரைக்கும் ஒரு ரோடு போட்டேன். பிசி கணேசன் வீட்டுல இருந்து இங்க இருந்து பாரு, இந்த காங்கிரீட் ரோடு இப்ப போட்டது. இந்த காங்கிரீட் ரோடு போட்டேன். அந்த காங்கிரீட்ல இருந்து தார் ரோடு சுமார் 2 கிலோமீட்டர் ரோடு நான் போட்டுக்கிறேன். ஆச்சுங்களா? அப்புறம் கலாமண்டலம் பேக் சைட்ல அங்க சின்ன கடைன்னு வாங்க, சின்ன கடை கலாமண்டலம் பிக்கில 3 வீடுன்னு வாங்க. அந்த 3 வீட்டுக்கு ரோடே இல்லை. நான் பிறந்ததுல இருந்து ரோடு இல்லை, அதுக்கு ரோடு போட்டேன் நான்.
அது ரோடு போட்டேன் நானு. என்னப்பா கிஷோர், அந்த ரோடு நான் போட்டது. அதே மாதிரி ஓரிட்டு லைன்ல இருந்து வெஸ்டின் பிளாக்ல 4வது வார்டு 5வது வார்டு வருது. இவரது பாதி எந்த பாதி. காங்கிரீட் ரோடு சென்டர்ல காங்கிரீட் போட்டது. ஏன் பண்டுல 5வது வார்டு பண்டுல அந்த காங்கிரீட் புதுசா போட்டுக்கிறோம், இவருக்கு தெரியும். அப்புறம் மிஷின் கடையில இருந்து இவங்க வீட்டு வரைக்கும், சர்ச்சில் இருந்து கலாம் மன்றத்து வரைக்கும் டெண்டர் ஆயிட்டுக்குது. இவர் தான் நான் ஊர்ல போட்டோ பூச்சி அந்த ரோட வந்து போடணும்னு போட்டோ பூச்சிக்கிறாரு. டெண்டர் ஆயிட்டுக்குது, அந்த ரோடு ஆச்சு. அப்புறமா இங்க ஜெயலலிதா உட்காந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம அக்காக்கு இது, நிர்மலா அக்காக்கு இது. மிஷின் கடையில இருந்து அன்பண்ண வீட்டு வரைக்கும் ஒரே ரோடு இருந்துச்சு. அந்த ரோடெல்லாம் கனெக்ஷன் பண்ணி கொடுத்தனா இல்லையாக்கா? கொடுத்தனா இல்லையா? அந்த ரோடெல்லாம் கனெக்ட் பண்ணது என் பீரியட் இல்லையா, இல்ல எனக்கு முன்ன வந்தவங்க பீரியட் இல்லையா? சொல்லுங்க. நான் பண்ணது. அதே மாதிரி ஜெயசீலன் உமன் சாட்சிக்கு சொல்லுங்க. இந்த லோஸ்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு தெரு கூட கல்வெட்டு இல்லை. அந்த எல்லா கல்வெட்டும் நான் போட்டேன். அப்புறமா டிரைனேஜ் நம்ம கிஷோருக்கு தெரியும். துண்டு லைன்ல வெசிம் பிளாக்ல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு துண்டு லைன்ல தேங்கின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் போட்ட ட்ரைன் நான். அது எமர்ஜென்சிக்கு அந்த ட்ரைனை அந்த துண்டு லைன்ல இருந்து மெயின் ராஜகோலுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணது ட்ரைன் நானு. கரெக்ட். அதே மாதிரி குறிச்சேடி கிட்ட தேங்கி நின்னுச்சு இங்க தண்ணி, அதுக்கு ஒரு ட்ரைன் போட்டு கொடுத்தேன். போலீஸ் லைன்ல ட்ரைனே இல்லை. அந்த போலீஸ் லைன்ல அங்க இருந்து அந்த ராஜகாலுக்கு ட்ரைன் போட்டு கொடுத்தேன் நானு. அதே மாதிரி 30 வருஷமா அந்த குவார்டர்ஸை கட்டிட்டு அந்த சென்ட்ரல் ரோடு இது நம்ம போலீஸ் குவார்டர்ஸ்க்கு போலீஸ் குவார்டர்ஸ்ல அந்த ரோடு போட்டு கொடுத்தது நானு. உண்மையா போய்யா? அந்த சென்ட்ரல் ரோடுனா போட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த ஊர்ல இருந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனு வெளியே போயிடுதுன்னாங்க. என் வாரண்ட் லைனுக்கு பெருமை தேர்ட்டோம், என்ட்ரிஸ்க்கு பெருமை தேர்ட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்சம், 1 2 இல்ல 10 லட்சம் கட்டிக்கிறான் பார். அது எங்க அப்பா ஆர்சி வேலை செஞ்ச பெத்த புள்ள வள்ளல் முன்சாமி செஞ்சது. இதே எதிரில் இருக்குது. இதே போலீஸ்காரர்கிட்ட கேட்டு பாருங்க. என் பேர் போடுறேன், எனக்கு வேணாம், எனக்கு தேவையில்லை. என்ன 10 லட்சம் கொடுத்து கட்டிக்கிறேன் என் சொந்த காசு. இந்த பில்டிங் எல்லாமே 10 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். போலீஸ்காரர்கிட்ட போய் சொல்ல முடியாது. நீங்க வேணா கேட்டு பாருங்க. அப்புறம் கண்குளரா பார்த்து நிக்கிறீங்க மாரியம்மாவை, கண்குளரா பார்த்து நிக்கிறீங்க. இந்த கோவில் எப்படி இருந்துச்சு? இது ஆர்சி வேலை, இதை குடும்பம். எங்க அத்தை முத்துக்கண்ணு கோபுரம் கட்டினா. பின்னால கோபுரம் யார் கட்டு? இந்த பஞ்சாயத்துக்காரர். நான் கட்டுறதா நீங்க அடிக்குங்க என்ன? அந்த கோபுரத்தை கட்டி இந்த கோவில அடியோட இடிச்சு எனக்கு டைம் இல்லைன்னு என் பொண்டாட்டி நின்று காலம் போட்டு ரூப் போட்டு கட்டுற நேரத்துல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. என்னெல்லாம் கேலி பண்ணா, இன்க்ளூடிங் பஞ்சாயத்து தலைவர். என்ன கட்டுறா இல்லையா, லைன் வசூலுக்கு போட்டுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோகிச்சிங்க. மாரியம்மாக்கு இவ்வளவு செலவு பண்ண நான் சொல்றது இல்ல. இந்த கோயிலை கட்டிருந்த இந்த வள்ளல் முன்சாமி. நிஜமா பொய்யா? எல்லா ஊர்லயும் ஒரு ஐமார்ஸ் வந்துச்சு. என் லைனுக்கு இதோ ஐமார்ஸ், இதோ ஐமார்ஸ். கலாமன்றத்துக்கிட்ட ஒரு ஐமார்ஸ். இப்ப நிர்மலாக்கா வீட்டுக்கிட்ட வந்து ஒரு பவுண்டேஷன் போட்டு அங்க ஒரு இது ஐமார்ஸ். அதுதான் அங்க ஒண்ணு, இங்க அல்ல. அவதெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். அது ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலர் போட்டாரு அந்த இது ஆச்சுங்களா. இதோ பார் ஸ்ட்ரீட் லைட். இந்த ஸ்ட்ரீட் லைட் ஏன் ஓப்பன் ஆகலன்னா நான் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன், அதனால டிலே பண்ணுகிறாங்க. இதே வெற்றி சார் அதே பாட்டகாமா கோயில் இருந்து அது வரைக்கும் லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட் எந்த கிளடியும் பண்ணல. ஆனா கவுன்சிலர்ல கூட எவ்வளவு காசுக்குதோ அவ்வளவு காசு தான் எனக்கு வந்துச்சு. நான் ஸ்பெஷல் பண்ணிட்டு வந்தேன்னா இது சிங்கப்பூர் பண்ணிருப்பேன். ஆனா நான் வந்து தொடல. இவருக்கு 50 லட்சம்னா எனக்கு 50 லட்சம் இல்லையா? வேற இல்ல. அப்புறம் முனிசிபாலிட்டியில கேஸ் வந்துச்சு. எந்த தாய்மாருக்கு கட்சி கொடுத்தோம். நடராஜன் சாட்சி அந்த அங்கல வீட்டுல இருக்கு. வண்டி யாருக்கு வேணுமோ வண்டி வாங்கி கொடுத்தோம்.
ஒரு 25,000 யாரோ ஒரு தாய்மாரை கொடுத்துருப்பா. நான் சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. யாரும் என் சோதரன், என் தங்கச்சி, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் வந்து என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்தேன். டெய்லர் மிஷின் வாங்கி கொடுத்தேன், வண்டி வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணுங்க. எல்லா வார்டுலயும் ஒரே வாட்டர் ஃபில்டரு. இந்த ஃபில்டர் கூட தரக்காதுச்சு. நான் கவுன்சிலர் ஆன பிறகுதான் இது ஃபில்டர். நான் பிரசிடென்ட் ஆயிடுதான் 35 வார்டுல ஓபன் ஆனது. அதுக்கு முன்ன மூடி வச்சிருந்துச்சு. இதோ ஒரு ஃபில்டரு. நம்ம விநாயகர் கோயில்கிட்ட ஒரு ஃபில்டர், 2 ஃபில்டர் போட்டுக்கிறேன். நான் எங்களுக்கு ஏம் வந்து இன்னொரு ஃபில்டர் இவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரோ இன்னொன்று வந்து கலாமண்டலத்திட்ட போடணும்னு என்னுடைய ப்ரோக்ராம் போடுறேன். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் நான் தான். ஊருக்கு நல்லது பண்ணுவேன், நான் தான் பண்றேன். அது கூட பண்றேன். நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். இதுல எதனா வந்து நீங்க வந்து இல்லைன்னு சொல்றது எதனா இருக்குதா? ஆச்சு. அதே மாதிரி கலாமண்டலத்துக்கு முன்னாடி ஒரு பார்க்கு, வெறும் பார்க்கு, காம்பவுண்ட் கம்பவுண்டெல்லாம் போட்டு அழகா கட்டிக்கிறேன். அதுக்கு இன்னொரு டெண்டர்ல வந்து அந்த ஜிம் ஐட்டம் கிம் ஐட்டம் எல்லாம் போடுவாங்க. அந்த பார்க்கும் நான் பண்ணேன். கரெக்டா இல்லைன்னா இன்னும் நான் பண்றதுன்னா எவ்வளவு பேசியிருப்பேன். 3 வீலர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன், வாட்டர் ஃபில்டர் போட்டு கொடுத்துருக்கேன். வேற இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்டுல செய்யறதுக்கு ரோடு இல்லைன்ட்டு என் வார்டுல இருந்து நம்ம தங்கவயல் மக்கள் படிக்கிற காட்டு மாதா கோயில்ல ஜூனியர் காலேஜ்ல ஒரு ரோடு போட்டு கொடுத்துக்கிறேன். வாரண்ட் லைன்ல வந்த ஸ்கீம் அது. இப்போ இது பேப்பர்காரங்க நீங்க எல்லாம் தெரியுங்க. ஐயா, என் வார்டை போயிட்டு சுத்திட்டு வாங்க. எங்கன்னா ஒரு 10 அடி ரோடு போடலனா நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரே ஒரு 10 அடி ரோடு என் வார்டுல பேலன்ஸ்க்கு தான் காட்டுங்க. நீங்களே போங்க. இங்க இருந்து குலாம் லைன் வரைக்கும் போங்க, 80 ஃபீட் ரோடுக்கு போங்க, ஆர்டி ஆபீஸ்ல இருந்து இல்ல இந்த இங்க உக்கட் கோட்ரஸ்க்கு போங்க, எல்லாம் போங்க. யா வார்டு அது 2வதுல வருது மாமா. இல்ல அது என்டிஸ்ல போட்டது. இவ்வளோ என் ஏரியால இன்னைக்கு 30-40 பத்திரிகை நிருபர் வந்துக்கிறாங்க. என் தாய்மாருங்க நீங்க இருக்கிறீங்க. தெருவில் ரோடு போடல, அது போட முடியாது, ஸ்கீம் இல்ல. பின்னால காவா கிளீன் பண்ண முடியாது. நம்ம என்கரேஜ் பண்ண வந்துட்டோம். எந்த கில்லாடினாலும் பின்னால வந்து போடுறதுக்கு ஆகுறது இல்லை. அது இன்னொரு முறை நான் எதனா ஒரு ஸ்கீம் எடுத்து நான் வந்தேன்னாக்கா அது பண்ணும். என்னாலதான் முடியாது, வேற யாரும் முடியாது. முடியாத செய்யறது தான் நான் வந்து பண்ணுவேன். இப்ப இவ்வளவு வேலை பண்ணிக்கிறேன்னு, இவ்வளவு சொல்லிக்கிறேன்னு, நீ இல்லைன்னா மகன்ட்டு யாருன்னா ஒருத்தர் வார்த்தை சொல்லுங்க. நான் போய் சொன்னா அந்த மரியாமாவும் என் வாயில மண்ணை போட்டோம். ஆனா எவனே செய்யலைன்ற மாதிரி அவன் வாயில வந்து புழுதான் உழுவுறது. நான் என் சொந்த காசு தண்ணியை குடிச்சுக்கின்னு நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செஞ்சு யார் ரோட்ல ஓடுறீங்கன்னு ஓடியாந்துன்னு செய்யலன்றான். இவ்வளவு ஜனம் இருக்காங்க, பத்திரிகை நிருபர்கள இவ்வளவு ஜனம் இருக்காங்க. நான் இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன். சரிப்பா, இப்போ இந்த வாரண்ட் லைன்ல என்ன பேலன்ஸ் வேலைக்குது? எங்க ரோடு போடணும் நீங்க சொல்லுங்க, எங்க குழா போடணும் சொல்லுங்க. இன்னொன்னு என் தாய்மார்களே, 2 வருஷம் வாட்ச்மேனுக்கு பேங்க்ல பைசா போட்டவன் நானு. 7 வாட்ச்மேனுக்கு வெஸ்டிங் பிளாக்கு, இந்த பக்கம் ஒருத்தருக்கு, இந்த பக்கம் 2 பேருக்கு, அங்க என்டிஸ்ல 2 பேரு, ஆர்டி ஆபீஸ்ல ஒருத்தருக்கு. எவ்வளோ? இவ்வளோ பேங்க்ல போட்டேன். பேங்க்ல இருந்து சம்பளம் மாதிரி போட்டேன், என் சொந்த காசு, தண்ணி விடுறவங்களுக்கு. ஆனா இன்னும் ஒரு மாசம் முன்ன வரைக்கும் பைப்பு பெண்டு என்னென்ன ஓணுமோ எல்லாம் நோண்டுறதுக்கு காசு நான் கொடுத்தேன். வாட்டர்மேனை கூப்பிடு, இதுக்கு யார்கிட்ட வசூல் பண்ணி வள்ளல் கொடுக்கல. பைப் லைன்ல இருந்து உனக்கு ஜாயிண்ட்ல கப்ளிங்ல இருந்து மொத்தமே நான் வாங்கி கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவங்களே ஆட்சி பண்ணுங்கள, ஆனா நாங்க வீடு கொஞ்சம் ஏதோ ஒன்று கலெக்ஷன் பண்ணிக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி நிற்கிறாங்க. 2 வருஷம் நான் கொடுத்தேன்னா, என்கிட்ட பேங்க்ல கொடுத்தேன், கையில காசு கொடுக்கல. இவ்வளவு பண்ணவன இந்த வள்ளல் முன்சாமி வந்து எதுவுமே செய்யலைன்னா நான் என்ன செய்யல சொல்லுங்க. இன்னும் செய்யணும். இன்னொரு கவுன்சிலர் அவன் வந்தா செய்யறதுக்கு வேலையே இல்லை. இப்போ வந்து ஒரு இன்னொன்னு சொல்றேன். நான் 2500 பேருக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன். எனக்கு கொடுத்தது 3ல ஒரு பாகம், அதுல 1.5 பாகம் ஏமாத்திட்டாங்க. ஆசீர்வாதமே பண்ணல. 778 ஓட்டு. 2000 பேர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டேன் நான். என்கிட்ட 2000 பேர்கிட்ட அது என்னத்தை வச்சுக்கோ ஆசீர்வாதம் கேட்டேன். எனக்கு மக்கள் 1500 பேர் எனக்கு மோசம் பண்ணாங்க. ஆனா இருந்தா கூட நம்ம ஜனம்
அவங்க யாருக்குன்னா ஓட்டு போட்டோம், யாருக்குன்னா நல்லது பண்ணிட்டோம். நம்மள செய்ய வேண்டியது கடமை நான் செஞ்சிருக்கேன். என் கடமைய நான் செஞ்சிருக்கிறேன். வேற எதனா நீங்க வந்து நான் சொல்றது எதனா தப்பா இருந்தாக்கா தப்புன்னு சொல்லிடுங்க. யாருக்கும் பயப்படுற வேலை வேண்டாம். நான் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், இன்னும் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம். நான் வரலன்னாலும் நல்ல ஆளை தேர்ந்தெடுங்க. ஆனா தேர்ந்தெடுக்கணும் கூட சொல்லுவான், எல்லாம் வள்ளல் பண்ணிட்டு போயிட்டான்பா. எனக்கு முன்னால் இந்த கவுன்சிலரு எல்லாரோட விட்டு விதியா போட்டாரு, நான் போடல. அந்த ஆள கஷ்டப்பட்டாரு. எனக்கு முன்னாடி இந்த கவுன்சிலரு கஷ்டப்பட்டாரு. இந்த தெரு ரோடெல்லாம் நான் ஒன்றும் கை வைக்கல. என்ன சார் கை வைக்கல? இல்லை, அந்த 80 ஃபீட்ல இது போட்டாங்க லைட்டு, அது நான் போட்டதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னொன்னு சொல்றேன் பாரு, கேஜிஎஃப்ல நான் வந்து பதவி ஏற்றுக்கிற நேரத்தில் ரிசைன் பண்ணிட்டு வந்துடலான்ட்டேன். தண்ணி லைட் இல்ல, கேஜிஎஃப் பூரா 8000 லைட் போட்டுக்கிறேன். 8000 லைட்ஸ். அது கேஜிஎஃப்க்கு வர எழுதுல நான் சொல்றேன் 35 வார்டுக்கு. இது நம்ம லைன் ப்ராப்ளம்ன்றதுக்கோசரம் என் தாய்மார்களை நான் சொல்றது பொய்யா தப்பா? பேப்பர்காரங்களை நீங்க கேளுங்க, அவர் சொல்றதெல்லாம் பொய்யா உண்மையான்னு. நான் இவ்வளவு சொல்லணும் வந்தேன். பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாங்க, லைனுக்கு. இது கட்சி இல்ல, ஓட்டு கேட்கறதுக்கு வரல, பிரச்சாரம் இல்ல. இது நான் சொன்னதுல எதனா ஒரு மிஸ்டேக் தான் சொல்லு. அது இல்லாம ஐயா, இந்த வாரண்ட் லைன்ல ஒரு ப்ராப்ளம் என்ன நாடி வரவங்கள யார நான் விட்டுக்கிறோம்? என் கிட்ட வரவங்கள, வராதவங்கள நான் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பைசா செலவு பண்ண விடுறது இல்ல, நான் பாக்குறேன். ஹாஸ்பிட்டல் விஷயம் என்கிட்ட வராப்போ நான் பாத்துக்கிறேன். எத்தனையோ பொண்ணுங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு வானேன்னு அவங்க அப்பா காலை புடிச்சு ஓடுங்க. நன்றி கேட்டு ஒண்ணுங்க, நன்றி கேட்டு ஒண்ணுங்க. மாரியம்மா சத்தியமா, மரியம்மா சத்தியமா, ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு ஆணும் என் பொண்டாட்டியும் அவன் மாமனார காலை புடிச்சுக்கின்னு ஓடணும். ஐயா காப்பாத்து, ஒரு வாழ்க்கையை காப்பாத்து அப்படின்னு அப்படி கூட இறங்கி வேலை செஞ்சுக்கிறேன் நான் உனக்கு தெரிஞ்ச எத்தனை சாவுக்கு காசுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறீங்க? யாருக்கு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னா என்ன நாடி வரணும், நாடி வரல ஆகல. அதே மாதிரி நம்ம ஜெகநாத் மேனேஜர் இருக்காரு, வந்து ஒரு சாவாச்சு அவங்க ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணும். இதுல ஏ டைப்ல ஒரு சாவாச்சு. அவங்க மந்திரிக்கு சொந்தக்காரு, லட்சுமி சவுதின்ற டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு சொந்தக்காரு. லட்சுமி சவுதிக்கு பிஜேபியில இருந்தாரு. அப்போ வந்து அவங்க சொந்தக்காரு, யாரும் ஒண்ணு டச் பண்றதுக்கு ஆகல, அந்த சாவை வந்து போறதுக்கு ஆகல. கில்லாடி நானு ஜெகநாதன் அவங்க ரிலேஷன் வந்து அவங்க வீட்டுக்கு சாவை அனுப்புனேன். இதே லட்சுமண் சவுதி ஏ டைப்ல இருந்து அந்த ஊருக்கு பெல்காமுக்கு அனுப்புனேன். அது என்னுடைய டேலண்ட், என்னுடைய கஷ்டம். நான் அனுப்புனேன். என்கிட்ட வர வேண்டியவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஆனா சொல்றேன் பாரு, வள்ளல் மேல பொய் சொல்லியோ, வள்ளலை தொட்டா அவன் கேட்டான். ஏன்னா நான் மரியம்மா புள்ள, நான் அயோக்கியம் கிடையாது, பொம்பளை பொறி கிடையாது, நான் வந்து குடிகாரன் கிடையாது, மக்கள் சேவகன். நான் மக்கள் சேவகன். நான் உண்மைதான் பேசுவேன். தப்பு இருந்தாக்கா நான் இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். இது எபிசோடு நம்பர் 1, சிங்கம் 1ன்றீங்களே, அந்த மாதிரி சிங்கம் 1, இன்னும் சிங்கம் 2, சிங்கம் 3 எல்லாம் பார்க்க போவீங்க. இதுல இருந்துச்சு எவ்வளோ? 8 கோடி 8 கோடி ரூபாய் செலவு பண்ணமா. அந்த 8 கோடி அந்த நான் பிறந்த இடத்துல இந்த வாரண்ட் லைன்ல என்னென்னோ பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு எப்படியே இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த புத்தி மாரியம்மா கொடுத்தா, இந்த முறை அங்க கொட்டடாப்பான்னு அந்த அம்மாவை புத்தி கொடுத்தான். என்ன செய்யுது? நான் நல்லா வந்து அதுக்கு டொனேஷன் கொடுக்குறது, இது டொனேஷன் விட்டுது, சத்தங்களை போச்சு, இதெல்லாம் விட்டு 8 கோடி ரூபாய் என் சொத்து போச்சு. போன வாரம் என் பொண்ணு வந்து அழுதுப்பா, கண்ணு தச்சுனப்பா அந்த சைட்டு இப்போ 5 கோடிக்கு போதுமாப்பா. நான் சொன்னேன், நான் 100 கோடி மகா நான் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறேன். 8 கோடி எப்படி போச்சு? எப்படி போச்சு இப்பதான் சொல்லுங்கிறேன். இதுக்கு 1 கோடி, அதுக்கு 1 கோடி, இதுக்கு 1 கோடி. என்ன முனிசிபாலிட்டி பிரசிடென்ட் ஆகணும்ல, கவுன்சிலர் எல்லாம் சும்மா ஓட்டு போட்டுறாங்களா? எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட்டுக்கும் போச்சு. நான் தான் சொல்றேன், பிரசிடென்ட் ஆகணும்னா நான் இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன். பிரசிடென்ட் ஆகிறதுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, எல்லாத்துக்குமே நான் இவ்வளவு சொல்லிடுறேன். என்ன ஜெயில போட்டுறியா? இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லிட்டு என்ன ஜெயில போறதுக்கு நீ பிளான் பண்ணிக்கிறியா? மாரியம்மா முன்னு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.
கடைசியா நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ட்ரிஸ்ல முருகர் கோயில்ல இருந்து அந்த ரோடு வரைக்கும் இம்மிடியட்டா ரோடு போடணும். இந்த லைட்டை சீக்கிரமா ஓபன் பண்ண வைக்கணும். கழுப்புணர்ச்சி காரணமா பண்ணக்கூடாது. இதுல என் பங்கு நிறைய இருக்குது. அது நிக்க வச்சுக்கிறாங்க. அது கழுப்புணர்ச்சி. நான் பிரசிடென்ட் நான் நாள் போட்டு கொடுக்குற விடுமாமா கவுன்சிலர். இந்த மாதிரி அது ஒண்ணு. அப்புறம் தளபதி எஸ் ராஜேந்திரன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர் வார்டுல நகரோத்னால வந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு பார்க்கு அவரு காட்டுற இடத்துல நான் காட்டுற இடம் கூட அவர்கிட்ட கேட்டேன். 2 கோடி ரூபாய். இன்னொரு இந்த நவரத்னா போர்ல நான் வந்து ஒரு முறை பிளாஸ்ட் பண்ண, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேலை ஆகல, வெட்டி ஆகல. அந்த நவரத்னா இதுல வந்து 2 கோடி ரூபாய் நம்ம தளபதி வார்டுல வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 2 கோடி அவருக்கு சார்டிபிகேஷன் அவர் இடத்துல அவரு, ஏன்னா முன்னால எம்எல்ஏ எல்லாத்துலயும் கிங். அவரு ஒன்றுல மாத்திரம் ஃபெயிலர். பேச்சுல கிங்கு, எஜுகேஷன்ல கிங்கு, எம்எல்ஏ கிங்கு, லஞ்சம் வாங்கறதுல ஃபெயிலர். லஞ்சம் வாங்கறதுல அவர் ஃபெயிலர். ஆனா லஞ்சம் வாங்காதவனு யாருக்கும் பிடிக்கிறது இல்ல. நான் கூட லஞ்சம் வாங்காத எனக்கு கூட யாரும் பிடிக்கிறது இல்ல. அந்த வார்டுல தளபதி வார்டுல 2 கோடி நிக்க வச்சுக்கிறான். அதே நவராத்திரில இருக்கிற ஒரு இன்ஜினியருங்க இந்த வார்டுல இருக்கிற அந்த வார்டுல இருக்கிறது அந்த வார்டுல கழுப்புணர்ச்சி காரணமா சேஞ்ச் பண்ணுகிறான். மகன்ல வரேன்டி, சீக்கிரம் வரேன். இது ஒரு 2 நிமிஷம். இது ஆச்சு. அது ஒண்ணு. 2வது ரியூட்டஸ் லைன்ல 3 வருஷம் ஆச்சு பூஜை போட்டு. எம்எல்ஏ கிராண்ட். அது எல்லா ரோடு ஆயிடுச்சு. அந்த ரோடு ஆகாதுக்குது, ஜெல்லியாக்குது. நம்பர் 1 11th வார்டு, நம்பர் 2 15th வார்டுல 2 கோடி பார்க்கு. 3வது என்ட்ரிஸ்ல வந்து அந்த ரோடு. அதில் 5வது வார்டுல அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த ஸ்ட்ரீட் லைட்டு. அப்புறம் கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா பிரிட்ஜும் டிவிக்காரெல்லாம் போட்டாங்க. இதுல இருட்டுன்னு எல்லா பிரிட்ஜுக்கும் லைட் போட்டு வந்தேன். இவர் பிரிட்ஜுக்கு லைட்டை போடல, என் பிரிட்ஜுக்கு லைட் போடல. ஏன்னு சொல்லு, அது வந்து எபிசோட் நம்பர் 2ல சொல்றேன். உங்களுக்கெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நம்ம தாழ்த்தப்பட்ட ஜனத்துக்கு நான் இருக்கிற நேரத்துல 2000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு நான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன். நான் இறங்குனதுல இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பே கொடுக்கல. இந்த தாழ்த்தப்பட்ட ஜனனாக்கா நான் மதிக்கிறதே இல்லை. என்ன கூட ஏன் மதிக்கலன்னா நான் பறையா மாட்டுக்கறி தோன்றவன். நான் இந்த ரிசர்வ் கார்டு செக்ஷன் எம்எல்ஏ நின்னாலும் மாட்டுக்கறி துண்ணோம், கவுன்சிலர் நின்னாலும் மாட்டுக்கறி துண்ணோம். ஏன்னா நம்ம தாழ்த்தப்பட்டவங்க ஐகேஸ்ட்காரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கூட நம்ம சப்போர்ட் பண்றாங்க. உங்க பாயசினி துண்டா, மரிசினோ கிரிசினோ துண்டா அப்படின்றாங்க. அவங்க கூட ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க. நம்ம அந்த காலத்துல இருந்து வந்துச்சு. இந்த ஏழைப்பட்டவன் ஸ்காலர்ஷிப் எங்க இருக்குது? பைசா நான் சாங்ஷன் பண்ணுவேன், ஏன் கொடுக்கல? அதுல வந்து கமிஷன் கிடைக்கிறது இல்ல. ஸ்காலர்ஷிப் கொடுத்தாக்கா கமிஷன் கிடைக்கிறது இல்ல. அதனால வந்து அது கொடுக்கல. இந்த 3 வருஷமா நிறுத்திட்டாச்சு. இந்த வேலை ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அப்புறமா இந்த வேலைக்கு 3 வேலை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமிஷனர் கிட்ட போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்து, நீ இதெல்லாம் வந்து இந்த கெடு வைக்கிறேன், அதுக்குள்ள ஆகலன்னு சொன்னா நான் தர்ணா பண்றணும், இல்ல சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கிறனும், வேற என்னென்ன பண்றணும், என்னுடைய வள்ளல் பிளாஸ்ட் வந்து அன்னைக்கு காட்ட போறேன். அன்னைக்கு நான் கமிஷனர் வந்து இருக்கு. அதே மாதிரி முனிசிபாலிட்டியில வந்து நம்ம சசின்ட்டு ஒரு அவன் பாவம், இது ஒரு கிளர்க்கு, இந்த 24.1 இந்த ஏழைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறது. நான் 10,000 வந்து டிஸ்ட்ரிக்ட்லயே எல்லாத்தோட ஜாஸ்தி 1300 பேருக்கு நான் 10,000 வாங்கி கொடுத்தேன். அந்த 10,000 கட்டினா 20,000 கட்டினா 40,000 சொல்லிட்டு என் பீரியட்ல தான் வந்தது. இப்ப கமிஷனர் வந்து பெருசா சொல்லுங்கிறான், எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன். 3 ஸ்காலர்ஷிப் கொடுறான். ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து 10 கோடி வருதுன்னா அதுல 24.1 இவ்வளவு போனோம், 2.5 இவ்வளவு போனோம், 7.5 இவ்வளவு போனோம், ஒதுக்கிட்டு தான் பண்ணோம். இப்ப அப்படியெல்லாம் இல்ல. அந்த 10 கோடிக்கு டெண்டர். அது எபிசோட் நம்பர் 2 பாகுபலி 2 சிங்கம் 2ல நான் வந்து கேஜிஎஃப் அதிர்ற மாதிரி சொல்றேன். என்னென்ன போகஸ் நடக்குதுங்க, என்னென்ன மாதிரி எதுல கமிஷனு, இது உண்மையா பொய்யான்னு கற்பூரம் ஏத்தி கேன்ல ஏத்தி உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் வச்சு இப்ப நான் எப்படி உண்மையை வந்து கடவுள்கிட்ட சேர்த்தணும், அந்த மாதிரி என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணணும். நான் பண்ணலன்னு சத்தியம் பண்ணணும். எவ்வளவு கொல்ல போயிடுக்குதுன்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோட் அதுல வந்து நான் விவரம் சொல்றேன்.